மக்களவை சபாநாயகர் தேர்தல் இன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும், எதிர்க்கட்சிகள் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்களவை சபாநாயகர் வேட்பாளர் ஓம் பிர்லா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. சபாநாயகர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆலோசனை. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. 293 எம்பிக்கள் ஆதரவு இருப்பதாக கூறப்படும் நிலையில் கூடுதலாக ஆதரவு திரட்ட முயற்சி. காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் அனைவரும் அவை நடவடிக்கையில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் கொறடா உத்தரவு பிறப்பிப்பு. இன்று காலை 11 மணிக்கு அவைக்கு வந்துவிடுமாறும் அறிவுறுத்தல். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக கே. சுரேஷை அறிவித்தது குறித்த தனது நிலையை திரிணாமுல் காங்கிரஸ் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல். தங்களிடம் கேட்காமல் தன்னிச்சையாக அறிவித்ததாக அதிருப்தி தெரிவித்த நிலையில் காலை 9 மணிக்கு மம்தா முடிவெடுப்பார் என தகவல். அரசு முறை பயணமாக ஜூலை 2ஆம் வாரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல். மாஸ்கோவில் அதிபர் புதினை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் மக்களவை குழு தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தகவல். எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மக்களவையில் ராகுல் குரல் தொடர்ந்து ஓங்கி ஒலிக்கட்டும் என்று சமூக வலைதளத்தில் பதிவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி தொடர்பாக அதிமுக எம்பி, எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்த இபிஎஸ். கருப்பு சட்டை அணிந்து சென்று சிபிஐ விசாரிக்க கோரி மனு. வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்துதான் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கருத்து. கள்ளச்சாராய விற்பனை குறித்து உளவுத்துறை தகவல் தராதது ஏன் என்றும் கேள்வி. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி அதிமுக மற்றும் பாஜகவினர் மனு அளித்திருப்பதன் எதிரொலி. புதனன்று டெல்லி செல்லும் தமிழக ஆளுநர் ரவி உள்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். 2026 ஜனவரிக்குள் காலியாக உள்ள 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 பணியிடங்களும் நிரப்பப்படும் என்றும் தகவல். நாட்டில் ஊழல் அதிகமானதற்கு காரணம் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நாமும் தான் என கமல்ஹாசன் கருத்து. நாம் இல்லாமல் அவர்களால் தனியாக ஊழல் செய்ய முடியுமா என்றும் இந்தியன் 2 பட விழாவில் கேள்வி. அப்பா இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க, நாமளும் தான். நாம் இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா? விசச்சாராயம் குடித்த 60 பேர் பலியான நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 20 பேர் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ். கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 139 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச தகுதி இல்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்றாங்க, எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்துருக்கோம், மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்தது. அதாவது 21 கட்சிகள் ஒன்றாக இணைந்து, எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து 231 எம்பி, மோடி அவர்கள் மட்டும் தனியாக 240 எம்பி. இதான் மாரல் வெற்றி. 21 கட்சிகள் இணைஞ்சு 234. இதற்கு முன் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல்தான் வெவ்வேறு உள் இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் கருத்து.
பீகாரை போல தமிழக அரசே கணக்கெடுப்பு நடத்தாமல் மத்திய அரசை நடத்தச் சொல்வது போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயல் என்றும் அறிக்கை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நிலவிலிருந்து பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பிய சீனாவின் ஷாங்கா-6 செயற்கைக்கோள். இதற்கு முன் எந்த நாடும் செல்லாத நிலவின் தொலைதூர பகுதியில் இருந்து பாறை, மண் மாதிரிகளை சேகரித்துவிட்டு வந்ததாக தகவல். ஜூலை 12ஆம் தேதி வெளியாகும் இந்தியன் 2 திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியானது. ஷங்கர் இயக்கியுள்ள படத்தில் கமல்ஹாசனின் ஆக்ஷன் காட்சிகள் இடம்பெற்றன. உத்தரப்பிரதேசத்தில் சுங்கச்சாவடியின் தடுப்பை விரைவாக திறக்காத ஊழியரை கன்னத்தில் அறைந்த போலீஸ் அதிகாரி. தானே வலுக்கட்டாயமாக தடுப்பை நீக்கிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவு.